This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கூமாப்பட்டி என் பக்கத்து ஊருதான். பல முறை போயிருக்கிறேன். ஆனால் அங்கே பிக் பாஸ் தினேஷ் ஓபன். சமூக வலைத்தளத்தில் 2 நாட்களாகவே கூமாப்பட்டி என்ற கிராமத்தை பற்றி பேச்சுதான் அதிகமாக இருக்கிறது. விருதுநகர் பக்கத்தில் இருக்கும் இந்த ஊர் மினி ஜலாண்டிகா என்று ஒரு யூடியூபர் பேசிய வீடியோ தான் சோஷியல் மீடியா எங்கும் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த கூமாப்பட்டி எங்கே என்று இணையத்தில் தேடி பார்ப்பவர்கள் அதிகமானோர் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த ஊர் பக்கத்து ஊரான ஸ்ரீவல்லிபுத்தூரை சேர்ந்த பிக்பாஸ் பிரபலம் தினேஷ் தன்னுடைய அனுபவங்கள் பலவற்றை சமீபத்தில் ஒரு செய்தி சேனலுக்கு பகிர்ந்திருக்கிறார். சோஷியல் மீடியாவில் பயன்பாடு நாட்களுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கும் நிலையில் யாருக்கும் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாம் ஓவர் நைட்டில் ட்ரெண்டாகி விடுகிறது. அந்த வரிசையில்தான் இந்த கூமாப்பட்டி என்ற ஊரும் பலருடைய தேடலுக்கு காரணமாக இருக்கிறது. விருதுநகர் என்றாலே எப்படி காமராஜர் பலருக்கும் ஞாபகம் வருவாரோ அதே போல விருதுநகர் ஊர் வெயிலுக்கு பிரசித்தி பெற்றது. கந்தக பூமி என்று அழைக்கப்படும் விருதுநகர் மாவட்டத்தில்தான் இந்த கூமாப்பட்டி ஊர் இருக்கிறது. ஆனால் இந்த ஊரை சேர்ந்த ஒரு யூடியூபர் தன்னுடைய ஊர் அருவியில் குளிக்கும் வீடியோக்களை சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறார். அதில் ஊட்டி கொடைக்கானல் எதுக்குங்க, எங்க ஊர் வந்து பாருங்க, இங்க உள்ள தண்ணி சர்பத் மாதிரி இருக்கு, காதல் தோல்வியா, இங்கே வந்து குளிங்க, குழந்தை இல்லையா, இங்கே வாங்க என்று கூவி கூவி அழைத்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கும் நிலையில் இந்த ஊர் பக்கத்து ஊரை சார்ந்த நடிகரும் பிக்பாஸ் பிரபலமான தினேஷ் தன்னுடைய அனுபவங்களை பிரபல தனியார் சேனலுக்கு பகிர்ந்திருக்கிறார். இது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் தினேஷ் பேசும்போது, எனக்கு சொந்த ஊர் ஸ்ரீவல்லிபுத்தூர் தான். ஸ்ரீவல்லிபுத்தூர் பக்கத்தில் தான் இந்த கூமாப்பட்டி ஊர் இருக்கிறது. ஸ்கூல் படிக்கும்போது முதல் முறையாக டூருக்கு இந்த கூமாப்பட்டி கிராமத்துக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அதற்கு பிறகு வளர்ந்ததும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அடிக்கடி அங்கே போயிருக்கேன். இப்போ அந்த யூடியூபர் தம்பி செய்த வேலையால் கூமாப்பட்டி பிரபலமாகி இருக்கு. இந்த மாதிரி அங்கே நிறைய ஊர் இருக்கு. பக்கத்தில் வக்ரையாயிருப்பு, செண்பகத்தோப்பு, தானிப்பாறை, சதுரகிரி என அங்கு எங்கு பார்த்தாலும் செழிப்பான கண்ணுக்கு குளிர்ச்சியான பகுதிகள் அதிகம் இருக்கிறது. இந்த பகுதிகள் எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருப்பதால் பருவ மேற்கு பருவ காலம் தொடங்கியாச்சுன்னு சில்லுன்னு கிளைமேட் இருக்கும். இந்த வீடியோவால் தம்பி சர்பத் போல தண்ணீர் இருக்கும்னு சொன்னுவார். இது உண்மைதான். மலை மேலே இருக்கிற மூலிகைகளை தழுவி வர்ற தண்ணி தாங்க. இந்த தண்ணி அவ்வளவு இனிமையாக இருக்கும். இதை நாங்கள் ஊர்க்காரன் என்பதற்கு சொல்லவில்லை. கொரோனா காலகட்டத்தில் சீரியல் ஷூட்டிங் எதுவும் இல்லாத நேரத்தில் நான் அங்கு என்னுடைய நண்பர்களின் தோட்டத்தில் தான் தங்கியிருந்தேன். சதுரகிரி கிரிவலம் முன்னாடி இந்த அளவுக்கு அங்கே கட்டுப்பாடுகள் கிடையாது. பக்தர்கள் அதிகமாக வர ஆரம்பித்த பிறகு வனத்துறை கண்காணிப்பு வந்துடுச்சு.
சுற்றுச்சூழல் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பல முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று தினேஷ் கூறியிருக்கிறார். கூமாப்பட்டி பிரபலமானதை தொடர்ந்து இந்த வைரல் இளைஞர் தங்கப்பாண்டி வெளியிட்ட வீடியோவை பார்த்து பலரும் அந்த ஊருக்கு படையெடுத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இங்கு யாரும் வர வேண்டாம், வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கிறது என்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருக்கிறது என வனத்துறை அறிவித்திருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.